அரசாங்கம் இந்த விஷயத்தை உடனடியாக கவனத்தில் எடுத்து சரி செய்யலண்டா பெரிய பிரச்சனை, ஏன் போராட்டமே வெடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றா இந்த QR இருந்தா ஏன் பெட்ரோல் அடிக்க மாட்டாங்களா, அடிக்க இயலாதான்னு கேட்டா அது என்ன சிக்கல்ண்டா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் என்றால், அது இப்ப QR வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனோம்டா ஃபெயில்ட் ஆகுது. ஏன் ஃபெயில்ட் ஆகுதுண்டா, இதுக்கு முதலும் ரன்னில் எல்லாம் இருக்கும்போது இந்த QR முறையை கொண்டு வந்து அப்பவே நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்படி நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தா புதுசா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல, எங்கட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர்ல நாங்கள் வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோமோ அதை நாங்க கொடுத்தோம்னா அதை ஒட்டோவா வந்து மறுபடியும் நாங்கள் ஓகே பண்ணிடலாம். ஆனா அதுல பிரச்சனை என்னன்னு பார்க்க போனா, இப்ப நான் என்னுடைய பைக் வந்து நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வாங்கி இருக்கிறேன் வைங்களேன். வாங்கி இதுக்கு முதல் இந்த பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் நாங்க போலின்ல நிற்கும் போது இது அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடுமையா கவனம் எடுக்கணும். இதை நான் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது அப்ப நான் அந்த வாகனம் ஒரு பைக் கொண்டு வாங்கி இருக்கிறேன் என்றால் அப்ப நான் வந்து ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் 2வது தடவை வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வரும்போது நான் அந்த வாங்கின பைக் இருக்குல்லோ, அந்த பைக் முதல் வந்து நான் வந்து இந்த செஸ் நம்பர், இந்த பைக் நம்பர், அந்த லொட்டு லொசுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த டெலிபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். இப்ப இந்த பைக்கை நான் எனக்கு யாருண்டே தெரியாத ஒருத்தர், இப்ப நான் திருகோணமலையில இருக்கிறேன், யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நான் வந்து பைக்கை வித்துட்டேன். இப்ப பைக்கை வித்தா 5 வருஷமா அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. இப்ப அவர் மறுபடியும் இந்த பெட்ரோல் டீசல் வந்து அடிக்க போகும்போது QR ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது அவருக்கு ஃபெயில்டு வரும். ஏன் ஃபெயில்டு வரும்டா, நான் எந்த டெலிபோன் நம்பர்ல தானே இப்ப அவர் என்னைய தொடர்பு கொள்ள முடியாம இருக்குது. தொடர்பு கொள்ள முடியாம இருக்கிறனால அவருக்கு ரெஜிஸ்டர் ஃபெயில்டு வருது. இப்ப அவர் பைக் அவர் வச்சிருக்கிறார், QR அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியல, பெட்ரோலும் அடிக்க முடியல. இப்ப இதனால அவருக்கு என்ன நடக்குண்டா, அவர வீட்டை வந்து இருக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போகணும், அவர் தொழிலுக்கு போகணும், அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே இந்த QR முறைப்படி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் போத மாட்டேங்கிட்டு எக்கச்சக்கமான மக்கள் புலம்பி கொண்டிருக்காங்க. அது இது வேற பெரிய தலையடியா இருக்குண்டு எக்கச்சக்கமான ஆட்கள் புலம்பலை பார்க்க கிடைக்குது. சரி, அப்படி இருந்தாலும் வேற அதுல சிக்கல் இல்லையான்னு கேட்டா அதுல வேற சிக்கல் எல்லாம் இருக்கு. என்னண்டா, இப்ப நான் இதுக்கு முதல்ல என்னுடைய பைக் வந்து என்னட்ட தான் இருக்கு, நான் விற்கலாம் இல்லை, நான் செகண்ட் ஓனர் எல்லாம் ஆகல, எந்த பைக் என்னட்ட தான் இருக்குண்டாலும் இப்ப நான் அப்ப ரெஜிஸ்டர் பண்ண என்ற டெலிபோன் நம்பர் நான் சம்டைம்ஸ் தொலைச்சிருக்கலாம். இல்லைண்டால் அந்த இப்ப டயலாக்ல எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு, 3 மாசம் 6 மாசம் தொடர்ச்சியா ரீலோட் எல்லாம் போடலண்டா சிம்மையே கட் பண்ணிடுவாங்க. சில நேரத்துக்கு அந்த சிம் வந்து கட் ஆகி இருக்கலாம். இப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆகி இருந்தா QR முறைப்படி எனக்கு வந்து அடிக்க முடியாது, அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்ப பெட்ரோல் செட்டுக்கு வந்து பெட்ரோல் அடிக்க போனா பெட்ரோல் செட்ல சொல்லுவேன் QR தாண்டி QR எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியல. இப்ப இந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழி, இதை வந்து எப்படி செய்யறது என்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணலண்டா இந்த QR முறைன்றத வந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும். எக்கச்சக்கமான மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டா, ஒரு விமர்சனமா, ஒரு ஆதங்கமா சொல்ல இல்ல, அரசாங்கத்தை போட்டு கிளி என்று கிளிக்கிறாங்க. அதுல ஒன்று இன்றைக்கு பார்க்க கிடைச்சது. இப்படி ஏகப்பட்ட சிக்கல் போய் கொண்டிருக்கோம். ஒன்றுண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு ஒருத்தர் ஒரு பைக்ல இன்னொருத்தர் வந்து பின்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறார், அதுல ஒரு பைக்கை தூக்கி வச்சுக்கொண்டு சைக்கிள் மாதிரிக்கு ஒரு பைக்ல மடியில தூக்கி வச்சு கொண்டு போறாரு. அப்ப என்னன்னு பார்க்க போனா அது ஒரு சிங்கிள் ஏரியான்னு நான் நினைக்கிறேன். அதுல அவர் சொல்ல வர்ற விஷயம் அதை என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியுதுண்டா, அவர பைக்ல வந்து பெட்ரோல் இல்ல. இப்ப அவர வந்து QR பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் அப்ப வந்து இந்த போத்தல்ல வந்து அவசரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் செட்ல போத்தல்ல பெட்ரோலும் தாராங்க இல்ல. அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, ஒன்றும் பண்ண முடியாம லிப்ட் கேட்டு இன்னொருத்தர் பைக்ல வந்து அவரை ஏத்தி கொண்டு போறாரு. அப்ப இந்த சூழ்நிலை நக்கல் நையாண்டியாக வந்து முஸ்பாத்தியாக எடுக்க முடியாது. இது மிகப்பெரிய, ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை பைக்ல கூட்டி கொண்டு போகக்கூடிய எத்தனையோ சொந்தங்கள், எத்தனையோ குடும்பம் இருக்காங்க. அவங்களோட அன்றாட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தடைப்படுது. இன்னொன்று தொழில், அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களோ தனியார்ல வேலை செய்யறவங்களோ அவங்க தொழிலுக்காக வந்து அவங்களோட வேலை உழைச்சாதான் அவங்களுக்கு காசு. அப்ப அந்த வேலைக்கு போக முடியாம ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. இந்த பெரிய பெரிய பஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய வாகனங்களுக்கெல்லாம் QR முறை, அதே மாதிரி இந்த அரசாங்க பேருந்துகளுக்கு தான் வந்து அந்த QR முறைப்படி எல்லாம் வந்து இந்த எரிபொருளை வாங்க முடியும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்துல தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ யாராக இருந்தாலும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த பிரச்சனையை வந்து பார்க்க கிடைக்குது. அரசாங்கம் இதை எப்படி கையாள போறாங்க, இந்த QR முறையை வந்து கேன்சல் பண்ண போறாங்களா, இல்லைன்னா அந்த QR முறையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு வந்து சுமூகமா இதை கொண்டு போற அளவுக்கு உடனடியா வந்து இதுல மாற்றம் எதுவும் கொண்டு வருவாங்களா, என்ன ஏதுன்றது இந்த QR ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட் ஆகிற ஆட்கள் வந்து புலம்பி கொண்டிருக்கிறாங்க. அதுல
ஒரு பக்கம் என்னதான் இந்த நாட்டுல வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இல்லையோ, என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு எக்கச்சக்கமான மக்கள் ஆதரவு சொல்றாங்க. நாங்கள் இந்த சூழ்நிலையை, இந்த பிரச்சனையை வந்து இந்த அரசாங்கத்தின் மீது குறைகள் சொல்ல நாங்கள் விருப்பப்படையில. இது உலக அளவுல எல்லா இடத்துலையுமே பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் இதை கடந்து இந்த நாட்டை கொண்டு போவாங்க, இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் ஓட்டு போட்ட மட்டும் இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்ட இன்னொரு மக்கள் என்ன சொல்றாங்க என்றால், இந்த அரசாங்கமும் மறுபடியும் எங்களை கேஸ் வாங்குறதுக்கு போலின்ல தான் நிக்க வச்சிருக்காங்க. பெட்ரோல் வந்து டீசல் எல்லாம் வந்து போலின்ல வெயில்ல காஞ்சி தான் நாங்க வந்து QR முறைப்படி அடிக்க வேண்டியிருக்கு. அந்த QRM சிலது ரெஜிஸ்டர் பண்ண முடியாம சிக்கலா இருக்குது. அப்ப என்னத்துக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு பொய் தானே சொல்லியிருக்காங்கட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை கடுமையா சிங்களாக்கள்ல பார்க்க கிடைக்குது. பொறுக்குமார், அதாவது பொய் தான் சொல்லியிருக்கேன் வந்து எக்கச்சக்கமா ஏசுறாங்க. அதுல முக்கியமா வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் என்னென்றால், அதாவது ரணில் விக்ரமசிங்க அவங்க இருக்கும்போது இந்த QR முறையை கொண்டு வந்து அந்த சமயத்துல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க என்ன சொன்னார், இந்த விஷயத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு நக்கல் நையாண்டி இல்லாம கதைச்சு பெரிய விமர்சனம், கட்டும் விமர்சனம் எல்லாம் கதைச்சிருந்தேன். அந்த நேரத்துல அனுரகுமார் திசாநாயக் அவங்கள்ட்ட இந்த நாட்டை கொடுத்தா இந்த நாட்டை தலைகீழா அப்படியே மாத்தி அமெரிக்கா மாதிரிக்கு மாத்துவேர்ன்ற மாதிரி கதைச்சு. ஆனா இன்றைக்கு ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக் அவங்க தான் இருக்கிறேன். என்ன செய்துட்டேன்? ஒன்றுமே செய்யலையா தானே? அப்ப வாய்ப்பேச்சு மட்டும்தான் நீங்க சொன்ன ராஜபக்ச அவங்களுடைய குழுக்கள் எல்லாம் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணத்தை வந்து கொள்ளையடிச்சு ஏதோ ஒரு வறுமையான நாடு உண்டு, அந்த பேர் வரமாட்டேங்குது, அந்த நாட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சிருந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் திரும்பி கொண்டு வரும் சொன்னீங்க, எங்க கொண்டு வந்துட்டீங்களா? அதாவது இந்த வெயில்ல வந்து போலின்ல எல்லாம் மக்கள் நின்று கொதியில் இதெல்லாம் கதைக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பார்க்க கிடைக்குது. அது மட்டும் சொல்ல இல்ல, நீங்கள் இன்னும் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்களே, பயங்கரவாத தடை சட்டம் எல்லாம் எடுப்ப மாட்டீங்களே, நீங்கள் தானே பெரும்பான்மையா வந்து அதிகாரத்துல வந்து இருக்கிறீங்களா அரசியல்ல, ஆனா ஏன் நீங்க அதை வந்து இன்னும் மாற்ற இல்ல? இந்த மாதிரிக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னால் நாங்கள் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிற அளவுக்கு திருகோணமலையில் இருக்கிற எண்ணெய் அந்த டேங்குகள் எல்லாம் வந்து நாங்கள் சுத்தம் செய்து அதெல்லாம் வந்து ரீபில் பண்ணி பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து செய்து பெட்ரோல் டீசல் விலைகளை வந்து சின்ன விலைக்கெல்லாம் தருவோம் சொன்னீங்களே. இப்படி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய குற்றவாளி யாருன்னு நீங்களே சொன்னீங்க. அவர்களை நாங்கள் வந்து கைது பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உள்ள பிடிச்சி போடுவோம் சொன்னீங்களே. நீங்க சொன்னதுல ஏதாவது ஒன்றை செய்திருக்கீங்களா ஐயாண்டு? குறிப்பிட்ட எல்லா மக்களும் இல்ல, குறிப்பிட்ட மக்கள் அரசியலுக்காக கதைக்கிறாங்களா, இல்லடா அந்த வெயில்ல பெட்ரோல் கேஸுக்கெல்லாம் நின்று இந்த வெயில்ல வந்து வேதனை தாங்க முடியாம கதைக்கிறாங்களா, என்ன நோக்கத்தோட கதைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இப்படியான விஷயங்களை வந்து கதைக்கிறது சமூக வலைத்தளத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்க கிடைக்குது. ஆனா அடிப்படையா இப்ப இந்த இதுல இருக்கிற பிரச்சனை என்னடா, ஒரு குறிப்பிட்ட முதன்மையான பிரச்சனை என்னடா, இந்த QR வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட் ஆகுறனால கொஞ்சம் கூட பெட்ரோல் டீசல் வந்து அடிக்க முடியல. அதனால அடிப்படையான தேவைகள் எதையுமே செய்ய முடியலன்றது முதலாவது குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகி QR முறைப்படி அடிக்கிறவங்க என்ன சொல்றாங்கடா, எங்களுக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு, நாங்கள் வந்து மரக்கறி வாங்குறதுக்கு, டவுனுக்கு போறதுக்கு, சந்தைக்கு போறதுக்கு, எங்களுக்கு தொழிலுக்கு வேலைக்கு போறதுக்கு நீங்க தார இந்த 10 லிட்டர் 15 லிட்டர் இந்த மாதிரியான கொஞ்சம் லிட்டர் எல்லாம் எங்களுக்கு போதாது, அறவே போதாதுன்னு QR வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி QR முறைப்படி அடிக்கிறவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதனால இந்த காணொலியை பார்க்குற நீங்க இலங்கை நாட்டுல வாழக்கூடிய சொந்தங்கள் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டுல இருந்து பார்க்கக்கூடிய தமிழ் சொந்தங்களும் புலம்பெயர் சொந்தங்களும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஜனாதிபதிக்கு ஆதரவும் சொல்ல வரல, எதிர்ப்பும் சொல்ல வரல. இந்த சிச்சுவேஷன் இலங்கை நாட்டுல இன்றைக்கு நேத்தெல்லாம் அதிகமாக பார்க்க கிடைச்சது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.